போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் என்றும் என்றும் மாறாய் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாய் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஞானேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஞானேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. சில நாட்கள் முழுவதுமாக நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நன்றாய் நடத்தி வந்தார். நம்முடைய போக்கையும் மரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவருக்கு அதிக நன்றி உடையவர்களாக காணப்படுவோம். நம்மில் சிலர் பலவீனப்பட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தி இருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை காண பண்ணியிருக்கிறார். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நன்றி பலிகளோடு விட ஸ்தோத்திர பலிகளோடு விட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலும் உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை சங்கீதம் 69, 30, 31 நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளையரை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். பலி செலுத்துவதை பார்க்கிலும் ஸ்தோத்திர பலி, துதி பலி கர்த்தருக்கு பிரியம் என்பதை பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 13:6, 81:1, 89:1, 101 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். நம்முடைய பலனாகிய கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரின் கிருபைகளை குறித்து என்னென்றைக்கும் பாடுவேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 147:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. எபிரேயர் 2:12 நாம் வாசிக்கிறோம், சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பரிசுத்த ஆலய ஆராதனையை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனை பாடி துதிக்கின்ற பாடல் குழுவினர் வெகு சிறப்பாய் கர்த்தருடைய நாமத்தை பாடுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நன்றாய் ஒரு பிராக்டிஸை எடுத்து பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை கெம்பீரமாய் பாடுகின்ற, கர்த்தருடைய நாமத்தை பலமாய் பாடுகின்ற, இசையோடு கூட பாடுகின்ற ஒரு பெரிய கிருபையை அநேக பாடகர் குழுவினர் பெற்றிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும்.
அவர்கள் பாடுகின்ற பொழுது தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஆலயத்தில் இறங்குவதையும் நாம் உணர்ந்திருக்க முடியும், உணர்ந்து கொண்டு இருக்க முடியும், உணர முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மில் அநேக கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு பதிலாக, ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாடுவதற்கு பதிலாக அமைதியாய் இருந்து விடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். பாடல் குழுவினர் சிறப்பாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறார்கள். ஆனால் ஜனங்களில் அநேக ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் என்ற வசனத்திற்கு இணங்க இருப்பதில்லை என்பதை ஒருவேளை நாம் நமக்குள்ளே நன்றாய் அறிந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், துதியமான சத்தத்தோட தேவாலயத்திற்குள் போய் வருவேனே என்று சொல்லுகிறார். நான் ஆலயத்திற்கென்று புறப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தர் செய்த உபகாரங்களை எண்ணி, கர்த்தர் செய்த அதிசயங்களை எண்ணி ஆண்டவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே தேவாலயத்திற்குள் சொல்ல வேண்டுமா? துதித்துக் கொண்டே திரும்ப வருவேன் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கின்ற பொழுது கர்த்தர் அதில் பிரியமுடையவராக இருக்கிறார். சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கின்ற பொழுது, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரை நாம் துதிக்கின்ற பொழுது ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருகிறார். பரிசுத்த வல்லமை நம்மை பலப்படுத்துகிறது என்பதை வேதாகமம் முழுமைக்கும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதாகமத்திலே யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை துதித்தார்கள், துதித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத்துக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பி வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே 5ஆம் வார்த்தையிலே, யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புதுப்பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே வந்து நின்றான் என்று சொல்லுகிறது. ஒரு ராஜா தனக்கு எதிராக அநேகர் எழுப்பி வருகின்ற பொழுது யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக அவன் யூதாவின் உபவாசத்தை கூறி கர்த்தருடைய சபையிலே வந்து நின்றான் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை கர்த்தருடைய சபையிலே வந்து நின்ற அவன் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் அது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று எங்கள் முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இடுக்கண்ணும் வேதனையும் பஞ்சமும் கொள்ளை நோயும் யுத்தமும் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் தேவாலயத்திற்குள்ளே வந்து நிற்க வேண்டும் என்பதை குறித்து எங்கள் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே என்னை சுற்றிலும் திரளான இராணுவங்கள் நின்று கொண்டிருக்கிறது.
நானும் கர்த்தருடைய ஜனங்களும் கர்த்தருடைய சபையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய சபையிலே வந்து அமைதியாய் இருக்கவில்லை. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். தேவாலயத்திலே வந்து பரத்திலிருந்து ஒத்தாசை வரும்படியாய், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கும் எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின்படியே அவர்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்ததாக கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பதாக வந்து நின்றார்கள். அப்பொழுது ஆசாப்பின் புத்திரரில் ஒருவரான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமைதியாய் இருக்கவில்லை, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரை நோக்கி அவர்கள் பலனற்று போக மட்டும் கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். எனவே நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சபையிலே வந்து நிற்கின்ற பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே இன்னும் அதிகமாக வாசிக்கிறோம். எனவே நாம் இந்த யோசபாத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது, யோசபாத் யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக ஆண்டவரை துதிக்கின்ற கூட்டத்தாரை ஏற்படுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய அதிசயங்களை சொல்லி துதிக்கும்படியாய் அங்கே ஒரு துதியின் கூட்டத்தாரை ஏற்படுத்தினான். கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்னும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு ராஜா யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு பாடல் குழுவை அங்கே நிறுத்தியிருந்தான். 22ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிரும் இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினபடினால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி வீழ்ந்து போனார்கள் என்று வார்த்தையிலே மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் முழு இருதயத்தோடு கூட உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நீங்கள் துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை முறியடிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் தந்தை பெர்க்மான்ஸ் பாடின பொழுது, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்ப வருவான் என்று அழகான வரியை ஆவியானவரை கொண்டு பாடியிருக்கிற ஒரு பாடலை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கின்ற சத்தம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்ற சத்தம் கர்த்தருடைய சபையிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யோசபாத் நெருக்கத்தில் இருந்த பொழுது கர்த்தரை பாடி துதிக்கின்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினான். கர்த்தர் யோசபாத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். யுத்தம் பண்ணாமலே ஒரு
பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, 4ஆம் நாளிலே பராக்காவிலே கூடி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தினான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கின்ற சத்தம், ஸ்தோத்திரிக்கின்ற சத்தம், தேவ பிரசன்னத்தை நம் மத்தியிலே இறங்கி வருகிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. தீர்க்க தரிசன வார்த்தையின்படி கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்பொழுதெல்லாம் தேவாலயத்திற்குள்ளே கடந்து செல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நாம் துதியின் சத்தத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது. துதிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னுடைய வீடு செப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய ஆலயம் ஜெபிக்கின்ற இடம், ஆண்டவருடைய ஆலயம் கர்த்தரை துதிக்கின்ற இடம். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கும்படியாய் கடந்து வந்தார். அப்படி வந்த பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆலயம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம். எப்பொழுதென்றால் கர்த்தருடைய வல்லமையை நாம் பாடுகின்ற பொழுது, கர்த்தருடைய மகிமையை நாம் துதிக்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் பலத்த கிரியைகளை, பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு இயேசுவை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். இயேசுவானவர் ஆம் கேட்கிறேன் என்று சொன்னார். தேவாலயத்திலே கர்த்தர் செய்த அதிசயங்களையும் கர்த்தர் செய்த அற்புதங்களையும், கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்துக் கொண்ட விதத்தையும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த கிரியைகளை செய்தபடியினாலே கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அதை கண்ட பாலகர்கள், சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதை ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டார்கள், கோபம் அடைந்தார்கள். இப்பைக்கும் நம்முடைய தேவாலயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை ஒரு முறைமை என்ற ஒரு காரியத்தை நாம் வைத்திருக்கிறோம், அல்லது ஒரு சிஸ்டம் என்ற ஒரு காரியத்தை நாம் வைத்திருக்கிறோம். குறிப்பாக ஆராதனை என்றால் இவ்வளவு நேரத்திற்குள்ளாக முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் அல்ல, சிலருக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்கள் காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எங்கு சென்றாலும் தயவு செய்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் இங்க செய்தி கொடுத்தால் போதும் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே நான் பெற்றுக்கொண்ட உபகாரங்களுக்காக, நான் பெற்றுக்கொண்ட அற்புதங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கின்ற சத்தம் இருக்க வேண்டும். அதை இயேசு கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அதில் அவர் பிரியமுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பாலருடைய வாயினாலே துதி உண்டாக பண்ணுவேன் பண்ணும் செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியை, ஆலயத்திலே போய் நீ அமைதியா இருக்க வேண்டாம். மாறாக கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி, கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இடைப்பட்ட தன்மையை எண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது.
கர்த்தருடைய நாமத்தை துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார். எரிகோ கோட்டை சுற்றிலும் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஜனங்கள் எரிகோ கோட்டையை சுற்றிலும் வந்தார்கள். அப்படி 7 நாட்கள் அவர்கள் சுற்றி வந்து ஆர்ப்பரித்தார்கள். அல்லங்கம் இடிந்து விழுந்தது. தடைகள் நீங்கி போய்விட்டது. ஒரு நாம் துதிக்க துதிக்க வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் எல்லாரும் தேவாலயத்தில் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்தார்கள். ஆண்டவர் அதை கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். சிஸ்டம் cannot help to reach the kingdom of God. ஒருவேளை நான் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அவரை பாடி துதிக்கின்ற பொழுது தேவாவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நமக்குள்ளே வெளிப்படுகிறது. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருடைய வல்லமையை பாடி துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுவோம். ஆண்டவர் அதில் மிகுந்த பிரியமுடையவராக இருக்கிறார். இன்னுமாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் செப்பம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் நடுராத்திரியிலே என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இவர்கள் பாடின சூழ்நிலை என்னவென்றால், இவர்களை நன்றாய் அடித்து வஸ்திரத்தை கிழித்து, அது மாத்திரமல்ல சிறைச்சாலையிலே பத்திரமாய் காக்கும்படி வைக்கப்பட்டிருந்த ஒரு அனுபவம். பவுலும் சீலாவையும் சுவிசேஷத்து நிமித்தமாய் நன்றாய் அடித்து விட்டார்கள். காயங்களோடு கூட காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரீர பலவீனம், சரீரத்திலே காயங்கள், அநேக அடிகள். ஆனால் இவைகளின் மத்தியிலும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள். காவல் கூடம் என்பது ஏதோ ஒரு சின்ன அறை போன்ற அல்ல, அது பரந்த ஒரு இடமாக காணப்படும். குறிப்பாக நம்முடைய பாளையங்கோட்டை சிறைச்சாலையை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் பல ஏக்கர் பரப்பிலே அமைந்திருப்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின பொழுது காவலில் வைக்கப்பட்டிருந்த எல்லாரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. துதிக்கின்ற பொழுது அங்கே ஒரு அசைவை நாம் பார்க்கிறோம். துதிக்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமி அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய நாமத்தை துதித்து துதித்து ஜெபிக்கின்ற பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகிறது. உனக்குள்ளே காணப்படுகிற சாபம் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகிறது. உனக்கு விரோதமாய் பண்ணுகிற எல்லா பில்லி சூனிய ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓடி போகின்றன. சுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை பாடி துதிக்கின்ற ஒரு அனுபவம் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்களை காத்து கொண்டிருந்த அந்த காவலாளி அவனும் பயந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீங்கள் இருக்கின்ற இடத்துல, நீங்கள் ஆராதிக்கின்ற கர்த்தருடைய சபையில மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுகின்ற பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேகர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள்,
அநேகர் இயேசுவின் நாமத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த காவல்காரன் அவர்களை பார்த்து கேட்டான், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். ஒருவேளை அவன் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஒருவேளை எண்ணெய் பூசி அதை அவர்களுக்கு தடவி விட்டான். ஒருவேளை அவருடைய காயங்களை கழுவினான், அவருடைய காயங்களை கட்டினான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவனும் அவனுடைய வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் துயரப்படுகின்ற பொழுது, நாம் துன்பப்படுத்தப்படுகின்ற பொழுது, அல்லது விசுவாச வாழ்க்கையிலே சுவிசேஷ நிமித்தமாய் நீங்கள் வெகுவாய் கலங்குகின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது நீங்கள் இருக்கின்ற இடம் அசையும், அங்கே உள்ள ஆத்துமாக்கள் அசையும். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் எழுப்பப்படும் என்பதாக பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏதோ நான் நன்றாயிருக்கும் போது அல்ல, ஏதோ நான் சம்பரமாய் வாழுகின்ற போது மாத்திரம் அல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வசனத்தின்படியே நான் வாழ்ந்திருந்தாலும் சரி, நான் தாழ்ந்து போனாலும் சரி, நான் நொறுக்கப்பட்டாலும் சரி, சுவிசேஷத்து நிமித்தமாய் அடிக்கப்பட்டாலும் சரி, நான் கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். சிறைச்சாலையினாலே பவுலும் சீலாவையும் ஒருவேளை பூட்டி வைக்க முடியவில்லை, மாறாக துதித்த பொழுது எல்லா கதவுகளும் திறமுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக வாசிக்கிறோம். துதிக்கின்ற பொழுது ஆவியானவர் செயல்படுகிறார். துதிக்கின்ற பொழுது பரிசுத்த வல்லமை நம் மத்தியிலே இறங்கி வருகிறது. ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நான் ஆண்டவரை எப்படி துதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே காணப்படலாம். நம்மில் அநேகர், ஐயோ நான் பரிசுத்தமாயில்லையே, ஐயோ நான் என் சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய விருப்பப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, கர்த்தருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையே என்று சொல்லி சிலர் தன்னுடைய வாழ்க்கையிலே நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கர்த்தர் விரும்புகின்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவரில் பாவம் இல்லை, மாறாக அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு முன்பதாக நம்மை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிற அந்த அனுபவத்திலே பரிசுத்தத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஒருமிக்க பூரிகைகளை மூடி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆலயத்துக்கு போய் மௌனமாய் இருக்கவில்லை. பாடகர் குழுவினர் நன்றாய் பாடுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு இருப்பது அல்ல. வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏக சத்தமாய்
எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை கம்பீரமாய் பாடி என்று சொல்லுகிறான். ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். கர்த்தருடைய ஆலயம் கர்த்தரை துதிக்கின்ற இடம், ஏக சத்தமாய் துதிக்கின்ற இடம், எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற இடம், எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கின்ற இடம். அங்கே அமைதியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கவில்லை. மாறாக நான் என்னுடைய வீட்டு வாசற்படியில் இறங்குகின்ற பொழுது துதிமான சத்தத்தோடு தேவாலயத்திற்குள் வந்து எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடுகிற அனுபவம் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மௌனமாய் அல்லது ஒன்வே டிராபிக்காய் ஏதோ ஒரு 8 நிமிஷம், ஏதோ ஒரு அரை மணி நேரம், ஏதோ ஒரு 20 நிமிஷம் கேட்டோம் என்று அல்லாமல், நாம் கடந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, கர்த்தருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தடைகளை நீக்கி போட்ட அந்த நன்மைகளை, கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை, கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை ஒருவேளை நான் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி பரிசுத்த தேவாலயத்திற்குள்ளே ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாட வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அநேக கர்த்தருடைய சபைகள் இந்த அனுபவத்திலே பலமாய் நிலைத்திருக்கிறபடியினால் ஆவியானவருடைய செயல்பாடுகளை, ஆவியானவருடைய அதிசயங்களை பெற்று திரும்புகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 18 வருஷமாய் ஒருவேளை கூனியாயிருந்த ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. 18 வருடமாய் அவள் தேவாலயத்திற்குள்ளே வந்திருந்தாள். இயேசு அவளுடைய வேதனையை பார்த்து ஒருவேளை 18 வருடமாய் அந்த கூனியாயிருந்த அந்த ஸ்திரியை பார்த்து அவளை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவியை துரத்தினார். அவள் நிமிர்ந்து நடந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஆலய ஆராதனை என்பது அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம், கட்டுகள் அவிழ்க்கப்படுகின்ற ஒரு இடம். இதிலே நாம் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தத்தோடு கூட துதிக்கின்ற பொழுது, ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்புகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே தேவாலயம் முழுவதும் இறங்கி வருகின்ற காட்சியை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது, கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது, கர்த்தருக்கேற்ற ஒரு பரிசுத்தமுள்ள சரீரமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியவில்லையா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற ஆலயம், அவர்கள் ஆவியானவர் தங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகின்ற பரிசுத்தமுள்ள ஆலயமாக அவர்கள் காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேகர் குறைவுபட்டவர்கள், அநேகருக்குள்ளே கர்த்தர் விரும்புகின்ற பரிசுத்தம் இல்லை. மாறாக நாம் நம்முடைய அசுத்தமான அந்த அனுபவத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே வந்து நாம் கடந்து செல்லுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே நான் வருகின்ற பொழுது மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை நான் பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவத்தோடு கூட அவரை நான் துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த சரீரமாகிய ஆலயம் தேவ மகிமையினாலே,
தேவ பிரசன்னத்தினாலே, தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றார். ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தம் அது நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனங்களும் பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை துதிக்கின்ற பொழுது, பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவேளை முதலாவது யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தருடைய சபையிலே நின்றார். ஆண்டவரே, இந்த கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரை துதிக்க ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார். யுத்தம் பண்ணவில்லை, மாறாக ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதித்தார்கள். கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அங்கே யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த எல்லாரும் வீழ்ந்து போனார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். துதிகளுக்குள் வாசம் பண்ணி நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே சத்தமாய் துதித்தார்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி துதித்தார்கள். ஆண்டவர் அதை கேட்டார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை மிகுந்த வேதனையோடு கூட காணப்பட்ட பொழுது, சரீர பலவீனத்தோடு கூட காணப்பட்ட பொழுது, சரீரத்திலிருந்து ரத்தங்கள் சொட்டு சொட்டாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அநேகருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போயிற்று. அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள், கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டே வந்தார்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எவ்விதமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் எவ்விதமாய் ஒருவேளை கர்த்தருடைய கிருபையை பாடுகின்ற கூட்டமாய் காணப்படுகிறோம். சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் துதிகளுக்குள் ஆண்டவர் இறங்கி வாசம் பண்ணுகிறார். துதிக்கின்ற பொழுது பெரிய விடுதலையை கொடுக்கிறார். துதிக்கின்ற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுகிறது. துதிக்கின்ற பொழுது பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. ஆண்டவர் ஒருவரே அதை செய்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தர் செய்த அதிசயங்களை, கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லி நாம் துதிக்கிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ ஆலயத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிற ஒரு ஜனமல்லாதபடிக்கு நம்முடைய வாசற்படியை விட்டு இறங்குகின்ற பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய செய்கைகளை, கர்த்தருடைய வல்லமையை பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதித்து தேவாலயத்திற்குள்ளே கடந்து சென்று எல்லாரும் ஏகமாய் துதிக்க 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 ஏக சத்தமாய் கர்த்தரை நோக்கி துதிப்பதன் மூலமாக கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயம் முழுவதும் இறங்குகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை மெய்யாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். குறிப்பாக ஒருவேளை ராஜபாளையம் பக்கத்தில் அநேக கிராமத்து சபைகள் உண்டு. அதிலே குறிப்பிட்ட ஒரு ஐபிஏ சபைக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவது உண்டு. அந்த நாட்களிலே பாடசாலைகளிலே பணி செய்து கொண்டிருந்தோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை அந்த அருகில் உள்ள எல்லா சபைகளுக்கும் கடந்து செல்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படி நாங்கள் சென்றிருக்கின்ற பொழுது ஒரு குடும்பத்திலே 2 சகோதரிகளுக்குள்ளே சின்ன மனக்கசப்பு வந்தபடியினாலே அதிலே ஒரு சகோதரி ஒருவேளை பாய்சன் அடித்து விட்டார்கள். நான் அந்த பகுதியிலே அடிக்கடி அந்த பாசமாரோடு கூட நல்ல பல்லோஷிப்பு இருக்கிறபடினாலே நானும் ஒரு விஷயம் அப்படி கடந்து சென்ற பொழுது இதை குறித்து ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர்மா என்னோடு கூட பேசினார்கள். இந்த குறிப்பிட்ட சபையில் இருந்து சகோதரி ஒருவேளை மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள், அருகில் உள்ள மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே ஒருவேளை மாலை நேரத்திலே சில வேளைகளிலே ராம் முழுவதும் அந்த குறிப்பிட்ட சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு 4 அல்லது 5
பாஸ்டர்மார் அங்கே காணப்பட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் ஒருவேளை சும்மா ஒரு எவாஞ்சலிஸ்ட் மாதிரி அந்த நாட்களிலே பணி செய்து ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையிலே அந்த குறிப்பிட்ட அறையிலே நாங்கள் எல்லாரும் நின்று கர்த்தருடைய நாமத்தை பாடி துதிக்க ஆரம்பித்தோம். துதித்தோம், பாடினோம், ஜெபித்தோம். இது நடந்து கொண்டே இருந்தது. மருத்துவர் வந்தார். இன்னும் 10 நிமிடத்தில் எல்லாம் முடிந்துவிடும், தயவு செய்து நீங்கள் அந்த பிள்ளையை கொண்டு போங்கள் என்று சொல்லி அவருடைய பெற்றோரிடத்திலே சொல்லிவிட்டார். ஆனால் உங்கள் பெற்றோர் சொன்னார்கள், பாஸ்டர்மாரெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். நாங்கள் பாடினோம், துதிச்சோம், ஸ்தோத்திரம் பண்ணினோம். இது மாத்திரம் செய்து கொண்டே இருந்தோம். அங்கே ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. அந்த அறை முழுவதும் ஒரு பிரசன்னத்தை பார்க்க முடிந்தது. கொஞ்ச நேரத்தில் குட்டி குட்டி தேவ தூதர்கள் அந்த வாலிப பிள்ளையின் மீது அப்படியே வட்டம் அடித்த ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. அதற்கு முன்பதாக பிசாசானவன் அங்கே வந்து நிற்கிற ஒரு காட்சியும் அடிமை கண்டேன். ஒருவேளை அங்கே இருந்த சில அவிசுவாசம் உள்ள சகோதரர்களை சகோதரிகளை வெளியே அனுப்பிவிட்டு நாங்கள் மீண்டுமாய் பாடினோம், துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம், ஏக சத்தமாய் அதை செய்தோம். அநேகர் பார்த்து கொண்டு ஏளனம் பண்ணிக்கொண்டே சென்ற காட்சியும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் சற்று நேரத்தில் திரும்பி வந்த அந்த மருத்துவர் அவருடைய நாடியை பிடித்து பார்த்து, பல்ஸ் நன்றாக இருக்கிறது, இன்னும் செவியுங்கள் என்று சொல்லி கடந்து சென்று விட்டார். அவர் ஒரு ரகசிய கிறிஸ்தவ டாக்டர். அண்ணன் தம்பி 2 பேர் உண்டு. அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று வெகு தூரம் கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் அவர் சொன்னார்கள், இன்னும் துதியுங்கள். ஒருவேளை அவருடைய மூத்த சகோதரர் அந்த மருத்துவர் கேட்டார், திருச்சி பட்டணத்திலிருந்து, இன்னுமா இருக்கிறது என்று கேட்டாராம். பாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இறங்கின பொழுது, தேவ தூதர்கள் அங்கே இறங்கின பொழுது ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார். ஒருவேளை சில மணித்துளிகளிலே ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அந்த வாரத்தின் முழு இரவு ஜெபத்திலே அந்த வாலிப சகோதரி வந்து கர்த்தருக்கென்று பலத்த சாட்சியாய் எழும்பி நின்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் இறங்குகின்றது. துதிக்கின்ற பொழுது தேவ தூதர்கள் இறங்குகின்றார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் வாயை திறந்து பரிசுத்தத்தோடு விட ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறார். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவிதமான கட்டுகளை அவர் நொறுக்கி போட போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நிரப்புவாராக, உங்களை பலமாய் நடத்துவாராக, உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வாராக, உங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு கூட நாமத்தை பாடி துதிக்கின்ற அனுபவம் நிறைந்தவர்களாக, அப்படி உம்மை துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்பும்படியாய், கர்த்தருடைய நாமத்தினாலே தடைகள் நீங்கி போக பண்ணும்படியாய், கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை எமக்கென்று பரிசுத்தமாய் அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், கர்த்தரின் அபிஷேகம் இறங்கட்டும், கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்ற வசனத்தின்படியே வல்லமையினாலே நிரம்பி ஒரு புது வாழ்வு பெற்றவர்களாக, ஒரு புதிய அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகட்டும். கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை அநேகர் அறிக்கையிடும்படியான அனுபவத்தை உடைய ஜனங்களுக்குள்ளே நீர் நிறைவாய் கொடுப்பீராக. அதற்காக பரிசுத்தத்தோடு கூட
ஏக சத்தமாய் உம்மை துதித்து பாடுகின்ற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்கிறார். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிவுளமும் உள்ள காளையர்தை பார்க்கிறோம். இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தை இந்த உடைய ஜனங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறட்டும். பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.